அனைவருக்கும் வணக்கம். ஆரூர் பாஸ்கர், ஃப்ளாரிடாலேருந்து. சமீபத்தில் வீரப்பன் வாழ்ந்ததும் வீழ்ந்ததும் அப்படின்ற 4 தொகுதிகள் கொண்ட ஒரு நூலை வாசித்தேன். இந்த நூலை எழுதினது சிவசுப்பிரமணியம் அவர்கள். அவர் நக்கீரன் எதிரில் முன்னாள் ஊழியர், பத்திரிகையாளர், ஒரு எழுத்தாளரும் கூட. கடந்த முறை இந்தியா போனப்போ இந்த நூல்களை நான் வாங்கிட்டு வந்தேன். மிக அழகாக பேக் செய்து நம்ம சிவா மீடியாவில் அனுப்பிச்சிருந்தாங்க. உலகத்தில் எவ்வளவோ பல விஷயங்கள் இருக்குது, எவ்வளவோ பல மனிதர்கள் வாழ்கிறாங்க, சாகுறாங்க. அதில் வீரப்பன் பற்றி இந்த புத்தகம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனிப்பட்ட ஆர்வம். கடந்த 50-60 ஆண்டுகளில் தமிழகத்தில் எவ்வளோ பேர் பேசுபொருளாக இருக்காங்க. அவங்க அரசியல்வாதிகளாக இருக்கலாம், ஒரு திரைப்பிரபலங்களாக இருக்கலாம், எவ்வளோ பேர் பேசப்பட்டிருக்கிறாங்க. அதே போல் பேசப்பட்டவர் வீரப்பன். ஆனால் என்ன காரணங்களுக்காக அப்படின்றது அது வேறு விஷயம் இல்லையா? சில பேருக்கு வீரப்பன் ஒரு ஆதர்ஷன புருஷனாக இருக்கலாம், நல்லவராக இருக்கலாம். சில பேருக்கு ஒரு கெட்டவராக இருக்கலாம். அவர் யார் நல்லவர், யார் கெட்டவர் அப்படின்ற விவாதத்துக்கு போக வேண்டிய தேவையில்லை. ஆனால் தமிழகத்தில் ஒரு 25-30 ஆண்டுகளாக அவர் பேசு பொருளாக இருந்திருக்கார். அதனால் அவரை பற்றி நான் கற்றுக்கணும், அவரை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இந்த நூல் கண்டிப்பாக ஒரு புதிய திறப்புகளை கொடுத்துருக்கு. வீரப்பன் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறவங்க இந்த நூலை கண்டிப்பாக வாசிக்கணும். வீரப்பனுடைய வாழ்க்கை அப்படின்னு எடுக்கிறப்ப இந்த நூல்களை நீங்கள் ஒதுக்கிட்டோ பிரிச்சுட்டோ நீங்கள் எதுவுமே தெரிஞ்சுக்க முடியாது. அவ்வளோ ஒரு முக்கியமான இடத்த இந்த நூலுக்கு நீங்கள் கொடுக்கணும். இந்த நூலை எழுதியவர் சிவசுப்பிரமணியம் முன்னாடி சொன்னது மாதிரி. பொதுவாகவே வீரப்பன் குறித்து பல கற்பனைகள், புனைக்கதைகள் உலாவிட்டு இருக்குது. இணையத்துலேயும் சரி, பத்திரிகையிலையும் சரி. அப்படி பார்க்குறப்போ வீரப்பனை முதலில் நேர்காணல் செய்தவர், முதலில் காணொளி எடுத்தவர், பல்லாண்டுகள் அவருடைய பழகியவர், வீரப்பன் ராஜ்குமார் கடத்தலின் பொழுது அரசு அமைத்த தூதுக்குழுவில் இருந்தவர், உறுப்பினர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இருந்தவர் நமது ஆசிரியர் சிவசுப்பிரமணியம். அது கொடுக்கும் நம்பகத்தன்மை இந்த நூலை எனக்கு வாசிக்க தூண்டியது.